வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி முட்டை மசாலா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஒரு கடாயை ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இப்போது கடாய் ஹீட் ஆகிருச்சு. அதில் நான் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எண்ணெயும் மஞ்சத்தூளும். இப்போ நான் முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 4 முட்டை வேக வச்சுருந்தேன். இந்த 4 முட்டையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம முட்டையை நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ நம்ம முட்டையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் நான் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. நான் இப்போ கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிப்போம். இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிப்போம். அடுத்து நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கிப்போம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் 2 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக புளி தண்ணீர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணீர் ஆட் பண்ணியிருக்கேன். இது 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நான் முட்டையை 4 சைடுமே கட் பண்ணியிருக்கேன். ஸோ கட் பண்ணிவிட்டே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மேலே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றின பிறகு நமக்கு முட்டை மசாலா ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வத்திருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் இதை செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறந்துடாமல் இதை ஷேர் பண்ணி விடுங்க. மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோலாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.